வணக்க மக்களே, நம்மளுடைய நுரையீரலை நம்ம ஆரோக்கியமாக வச்சிருக்க நுரையீரல் சார்ந்த பல நோய்களை குணப்படுத்த என்னென்ன ஆரோக்கிய உணவுகளை நாம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பத்தி தான் இன்றைய ஆரோக்கிய பதிவில் விரிவா பார்க்க போறோம். காற்று மாசுபாடு நமது நுரையீரல்ல அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துது. இது நோய் கிருமிகளையும் நுண்ணுயிரிகளையும் நுரையீரலை ஏற்படுத்தி சளியை நமக்கு சேகரிக்கும். இதனால மார்பு முழுவதுமாகவே சளி சேர ஆரம்பிக்கும். உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களை நீங்க செய்வதன் மூலம் நுரையீரல்ல தீங்கு விளைவிக்கக்கூடிய மாசுபாட்டிலிருந்து நீங்க தப்பிக்க முடியும். நுரையீரல் சார்ந்த பல விதமான நோய்கள் வராம நீங்க தப்பிச்சு நுரையீரல் சார்ந்த பல விதமான நோய்களையும் நீங்க குணப்படுத்திக்கவும் முடியும். இதனால நமக்கு சுவாச பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாம நான் தடுத்துக்கலாம். ஆரோக்கியமான நுரையீரலை பெறுவதற்கு நம்மளுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ள வேண்டிய ஆரோக்கியமான சில உணவு பழக்க வழக்கங்களை பத்தி வாங்க விரிவா பார்த்தலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? ஏங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட கண்டிப்பா அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ அந்த வகையில் நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்க நீங்க ஆப்பிள் பழங்களை எடுத்துக்கலாம். ஆப்பிள்ல இருக்கக்கூடிய ஃபீனோலிக் கலவைகள் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் காற்று பாதையில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்குது. ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் நீங்க ஆப்பிள் ஜூஸ் குடிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூச்சு திணறல் பிரச்சனைகள் குறைவாக இருக்கு அப்படின்றத ஆய்வின் மூலம் தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஸோ அதே தான் பெரியவர்களுக்கு கூட. ஸோ நீங்க ஆப்பிள் பழங்களை தொடர்ந்து எடுத்துக்கும் போது உங்களுக்கு நுரையீரல் ஆரோக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும். கிரீன் டீயை நீங்க நுரையீரலுடைய ஆரோக்கியத்திற்கு எடுத்துக்கலாம். கிரீன் டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறதால இது நுரையீரலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைச்சு எளிதில் குணமாக வழிவகுக்குது. இதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற குர்சடின் ஆன்டி ஹிஸ்டமினாக செயல்படுகிறது. இது ஒவ்வாமையால் ஏற்படக்கூடிய ஹிஸ்டமின் அறிகுறிகளை குறைக்கவும் உதவிகரமாக இருக்கு. கொரியாவில் ஒரு நாளைக்கு 2 கப் கிரீன் டீயை சாப்பிட்டவங்க 1000 பெரியவர்களை வச்சு ஆய்வு செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த 2 கப் கிரீன் டீ சாப்பிட்டா ரொம்ப பெரியவங்களை வச்சு ஆய்வு செய்யும் போது கிரீன் டீயை குடிக்காதவங்களை விட கிரீன் டீயை குடித்தவர்களுடைய நுரையீரல் செயல்பாடு சிறப்பாக இருக்கிறதாக 2017 நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு மூலம் கண்டறிஞ்சிருக்காங்க. அந்த வகையில் நீங்க நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்க வந்து பாத்தீங்கன்னா கிரீன் டீயை எடுத்துக்கலாம். காணாங்கெழுத்தி மீனை நீங்க உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கும் போது நுரையீரல் சார்ந்த பல நோய்கள் குணமாகும், நுரையீரல் ஆரோக்கியம் பெறும். மத்தி மீன் மற்றும் காணாங்கெழுத்தி மீன்களை நாள்பட்ட நுரையீரல் நோய்க்கு சிகிச்சை அளிக்கவே பயன்படுகிறது. மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் உடல்ல ஏற்படக்கூடிய நுரையீரல் நோய் தொற்றுகளை உங்களுக்கு எதிர்த்து போராட உதவும் அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. மக்களே, நட்ஸ் மற்றும் விதைகளை நீங்க நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். நட்ஸ் விதைகள் நமது நுரையீரலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய மற்றொரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். பாதாம், முந்திரி, வால்நட், பிஸ்தா மற்றும் பூசணி விதைகள், ஆளி விதைகள், சூரியகாந்தி விதைகள் இது எல்லாமே நமது உடலுக்கு தேவையான மெக்னீசியத்தை தருது. இது நமது சுவாச பாதைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் சரி செய்யறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கு. வெர்ஜின் ஆலிவ் எண்ணெயை நீங்க நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்க எடுத்துக்கலாம். வெர்ஜின் ஆலிவ் எண்ணெயில மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகள், விட்டமின் இ மற்றும் விட்டமின் கே இது எல்லாமே அடங்கியிருக்கு. இது நுரையீரலை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கும் நுரையீரலில் ஏற்படக்கூடிய திசு சேதத்தை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. அந்த வகையில் நீங்க அந்த உணவுகளை எடுத்துக்கலாம். அதை வந்து ஆயில நீங்க உணவுகள் எடுத்துக்கலாம். ஃப்ரக்கோலியை நீங்க அடுத்ததாக நுரையீரல் பலப்பட நுரையீரல் சார்ந்த பல நோய்கள் குணமாக எடுத்துக்கலாம். ஃப்ரக்கோலியில் இருக்கக்கூடிய சல்போராபேன் என்று சொல்லக்கூடிய கலவை நுரையீரல்ல உயிரணுக்கள்ல காணப்படக்கூடிய மரபணு செயல்பாட்டை அதிகரிக்க உதவுது. இது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தால நுரையீரலில் ஏற்படக்கூடிய சேதத்தை தடுக்க உதவுகிறது. மேலும் நுரையீரல்ல காற்று ஓட்டத்தையும் மேம்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கு. இஞ்சியை நீங்க நுரையீரல் பலப்பட எடுத்துக்கலாம். பொதுவாக நமது சமையலறையில் எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு பொருட்கள்ல இஞ்சியும் அடங்கும். இஞ்சியில பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் இருந்திருக்கு. இதில் இருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் உடல்ல ஏற்படக்கூடிய அலர்ச்சியை குறைக்க உதவுகிறது. இது நுரையீரலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை நீக்குவதற்கும் நுரையீரலில் இருக்கக்கூடிய மாசுக்களை நீக்குவதற்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்கு. மேலும் காற்று பாதைகளை சீராக்கி நுரையீரலை காற்றோட்டமாக வைத்துக் கொள்வதற்கும் இஞ்சி உதவிகரமாக இருக்கு. இதனால நுரையீரலுடைய ஆரோக்கியம் மேம்பட நீங்க இஞ்சி எடுத்துக்கலாம். பூண்டை நீங்க உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கும் போது நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும். பூண்டும் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமது சமநிலையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு உணவுப் பொருள் தான். இந்த பூண்டில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்டுகள் உடல் இருக்கக்கூடிய நச்சுக்களை அகற்ற உதவிகரமாக இருக்கு. இதனால நுரையீரல் செயல்பாடு மேம்படுத்தப்படும். 3 பல் பூண்டுகளை நீங்க வாரத்திற்கு 2 முறை உட்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நுரையீரல் புற்றுநோயை தாக்கக்கூடிய வாய்ப்பு 44% உங்களுக்கு குறையும் அப்படின்றத 44% குறையும் அப்படின்றத உங்களுக்கு ஆய்வுகளில் வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த வகையில் நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்க நீங்க பூண்டு உங்களுடைய உணவுகளில் சேர்த்து நீங்க சாப்பிடலாம். முழு தானியங்களை நீங்க நுரையீரல் ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கலாம். உங்களுடைய உணவுல பிரவுன் ரைஸ், முழு கோதுமை போன்ற தானிய உணவுகளை நீங்க அதிகமாக
சேர்த்துக்கோங்க. இந்த உணவுகள் எல்லாமே நாள்பட்ட நுரையீரல் நோய்கள் ஏற்படக்கூடிய ஆபத்தை உங்களுக்கு குறைப்பதாக ஆய்வுகள்ல சொல்லியிருக்காங்க. மேலும் நமது சுவாச ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றதையும் கண்டறிஞ்சிருக்காங்க. அந்த வகையில நீங்க முழு தானியங்களை எடுத்துக்கலாம். பீட்ரூட்டை நீங்க நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். பீட்ரூட்ல இருக்கக்கூடிய பைட்டோகெமிக்கல்ஸ் மற்றும் சேர்மங்கள் நுரையீரல் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது அப்படின்றதையும், மேலும் பீட்ரூட்ல நைட்ரேட் சத்துக்கள் அதிகமாக இருக்கு அப்படின்றதையும் கண்டறிஞ்சிருக்காங்க. இதன் காரணமாக நுரையீரல் செயல்பாடு ரொம்பவே எளிமையாக நடக்கும். இந்த நைட்ரேட்டுகள் நமது உடல்ல ரத்த நாளங்களை விரிவுபடுத்துவதற்கும் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் ஆக்சிஜனுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். ஆகிய இந்த உணவுகளை நீங்க தொடர்ந்து எடுத்துக்கும் போது உங்களுடைய நுரையீரலோட ஆரோக்கியம் பாதுகாக்கப்பட்டு நுரையீரல் நோய்கள் குணப்படுத்தப்பட்டு நுரையீரல் சார்ந்த பல பிரச்சனைகள் வராமலும் நீங்க தடுக்கலாம். நுரையீரல் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள இந்த உணவுகள் எல்லாம் நீங்க சாப்பிடுங்க. நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.